ரெட்ரோ மேனியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரசாத். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, வில்லன்ஸ் இருக்காங்க. ஆனா வில்லன்ஸ்ல என்னைக்குமே நம்ம மனசுல நீங்காத இடம் பிடிச்ச அந்த 5 பேர் யாருன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வில்லன் என்ற வார்த்தைக்கு புள்ளையார் சொல்லி போட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்என் நம்பியார் சார் தான். ஏன்னா அவரோட வாக்கிங் ஸ்டைல் ஆகட்டும், டைலாக் டெலிவரி ஆகட்டும், அந்த டைலாக் மாடுலேஷன் ஆகட்டும், எல்லாமே பீஸா துண்டு துண்டா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு காமிச்சவர் தான் நம்ம வில்லன் நம்பியார் சார். பொதுவாகவே இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அதிகமாக வில்லன் ரோல் நடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பியார் சார் தாங்க இருப்பார். அப்படிப்பட்ட நம்பியார் சார் ஒரு முகத்தை தேட்டரில் பார்க்கும் போது மக்கள்லாம் ரொம்ப டெரிஃபை ஆகிடுவாங்களாம். ஏன்னா அவரோட முகத்தில் அந்த ரெட் லைட் அடித்து காமிக்கும் போது அவர் கையை பசஞ்சு மாடுலேஷன் அந்த வாய்ஸை பேசும்போது மக்கள்லாம் ரொம்ப பயப்படுவாங்களாம். அப்படிப்பட்ட வில்லன் நம்பியார் சாரியே நம்மளோட பொதுமக்கள் அவரை மிரட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா புரட்சி தலைவரை எதிர்த்து தான் அவர் நிறைய படம் வில்லனாக நடிச்சிருக்காரு. பொதுவாக நம்மளுக்கு தெரியும் ஹீரோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் எந்த அளவுக்கு அவங்க மேலே பாசமும் அன்பும் வச்சுருப்பாங்கன்னு. அப்படிப்பட்ட அன்பு வச்சிருக்கிற ஒரு சில கூட்டம் நம்ம புரட்சி தலைவரை உண்மையிலே எதிர்க்கிறார் இவருன்னு தெரிஞ்சு ஒரு கார் இவங்க போயிட்டு இருக்கும் போது நம்பியார் சாரை மாட்டி நடுவில் பிடிச்சி வச்சு இந்த மாதிரி மிரட்டியிருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை நம்பியார் சார் எப்பவுமே பேட்டியில் நகைச்சுவையாக சொல்லுவாருங்க. ஆனால் இவ்வளவும் வில்லனிசம் பண்ண நம்பியார் சார் ஆரம்பத்தில் ஒரு நகைச்சுவை நடிகர்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, 1935 பக்த ராமதாஸ் என்ற மூவில நம்பியார் சார் மாதனா என்ற ரோல்ல நகைச்சுவை நடிகராக நடிச்சிருக்காருங்க. பிற்காலங்களில் லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் அவர் சம்பளம் வாங்கி இருந்தாலுமே ஆனா ஃபர்ஸ்ட் அவர் நடிச்ச படத்துக்கு 40 ரூபாய் தாங்க சம்பளம். ஏன்னா அவருடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கையில அவர் படிப்பு போக முடியல. ஏன்னா அவரோட குடும்ப சூழ்நிலையால் நாடக கும்பலில் போய் சேர்ந்து அவர் எந்த நாடக குடும்பத்தில் சேர்றாருன்னா நவாப்ன்ற ஒரு நாடக கம்பெனியில் போய் சேர்றாருங்க. நாடக கம்பெனியில் பயங்கரமாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சதுனால தான் இந்த மூவி வாய்ப்பு கிடைக்குது. இந்த மூவி வாய்ப்பு கிடைச்ச உடனே அவரோட ஆக்டிங்கை பயங்கரமாக அவர் கொடுத்ததுனால அடுத்த படங்கள் கிடைக்குது. அடுத்து நம்ம எம்ஜிஆர் சார் கூட இணைஞ்சு நடிக்கிற வாய்ப்பும் கிடைக்குது. எம்ஜிஆர் சார் அண்ட் சிவாஜி சார் இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆப்டான வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பியார் சார் தான். நம்பியார் சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே பேசவும் வேணாம். 1980 அப்புறம் தான் அவரை குணச்சித்திர நடிகர் ரோலில் நிறைய போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுவும் சொல்ல வேணாம், ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. அடுத்ததா இந்த வரிசையில் நம்ம யாரை பார்க்க போறோம்னா நம்ம ரகுவரன் சாரை தான். 80s முடிவு 90s ஆரம்பம் இந்த காலகட்டத்தில் வில்லன் என்ற ரோலுக்கு யாரும் ஆப்டா அமையவே இல்லைங்க. ஏன்னா அப்பத்திய சினிமாவில் வில்லனை யார் காமிச்சாங்கன்னா ரொம்ப கருப்பா மறு வச்சுட்டு மீசெல்லாம் பெருசாக வச்சுட்டு அண்ட் ரொம்ப இந்த சில்வர் செயின் கோல்டு செயின் கை ஃபுல்லாக ரிங்கு அந்த மாதிரி போட்டு ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப கொடூரமாக பார்க்கவே உடம்பு ரொம்ப ஜைஜான்டிக்காக ஒரு வில்லனையே ஒரு அசிங்கமாக சித்தரிச்சுட்டு இருந்தாங்க. அது எப்படின்னா ரகுவரன் சார் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். ரகுவரன் சார் வந்ததுக்கு அப்புறம் அந்த வில்லன் என்ற ரோலுக்கு ரொம்ப ஒரு கிளாஸாகவும் மாஸாகவும் ஸ்டைலிஷான ஒரு வில்லனா ரகுவரன் சார் சித்தரிக்க ஆரம்பிச்சார். ஆப்போசிட்ல இருக்கிற ஹீரோ என்னதான் ரைஸ் ஆகி டைலாக்ஸ் நிறைய பேசினாலும் இவர் 2 வார்த்தையில அவர் அப்படியே ஆஃப் பண்ணுவாருங்க. நம்ம ரகுவரன் சாரை நம்மளுக்கு வில்லனா தெரியும், ஆனா அவர் ஒரு வேர்சடைல் ஆக்டரா நம்மளுக்கு தெரியுமா? சம்சாரம் அது மின்சாரம் என்ற படத்துல ஒரு சுயநல அண்ணனா நடிச்சிருப்பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம குடும்பங்கள்ல பாக்குற மாதிரி நடக்கிற மாதிரியே அந்த படம் விசுவும் டைரக்ஷன் பண்ணியிருப்பாருங்க. அந்த படத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா அதை தாண்டி அஞ்சலி என்ற படத்துல ஒரு ஆப்டான அப்பாவா நடிச்சிருப்பாருங்க. அஞ்சலின்னு அந்த குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம தனுஷ்கும் யாடி நீ மோகினின்ற படத்துல ஒரு அப்பாவா ஒரு மிடில் கிளாஸ்ல வாழ்ற ஒரு பையன் அவன் எப்படி முன்னேறான், அதுக்கு ஒரு அப்பா எப்படிலாம் துணை போறாரு, எந்த அளவுக்கு அந்த அப்பா புள்ள இருக்கிற கனெக்ட் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதுன்று நம்ம ரகுவரன் சார் ரொம்ப ஆப்டா காமிச்சிருப்பாருங்க. அப்படிப்பட்ட ரகுவரன் சாருக்கு ஒரு பிரச்சனைங்க. அவர் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் மனசு சொல்றத என் புத்தி கேட்கும் போது நான் கீழே விழுந்துருவேன், ஆனால் என் புத்தியை சொல்றது நான் என் மனசு கேட்கும் போது நான் மேலே ஏஞ்சி நின்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி தான் அவர் மனசு சொல்றத அவர் மனசு வலிக்காக அவர் புத்தியை கேட்க வச்சதுனால தான் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இறந்துட்டாருங்க. என்னதான் அவர் இறந்தாலுமே என்றைக்குமே நம்ம மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்காருங்க. எப்படின்னா மார்க் ஆண்டனியாகவும் முதல்வன் என்ற படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிஎம் ஆகவும் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸில் நடித்து நம்ம மனசில் என்றைக்குமே நீங்காத இடம் பிடிச்சிருக்காருங்க. அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா பிரகாஷ் ராஜ் சார். பிரகாஷ் ராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாலியான வில்லன்னே சொல்லலாம். ஏன்னா கில்லி படத்திலே பார்த்துருப்பீங்க, ஹாய் செல்லம் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டருக்கு ஒரு தனித்துவமான ஒரு டோனை கொடுத்துருப்பாருங்க. ஏங்க நம்ம பொண்டாட்டிய செல்லம்னு கூப்பிட்டா கூட பிரகாஷ் ராஜ் சார் நம்ம நினைப்புக்கு வருவார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் மேலேயும் சரி அவருடைய ஒர்க்கு மேலேயும் சரி லவ் பண்ணி யாராலும் நடிக்க முடியும்னு கேட்டால்
ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரகாஷ் ராஜ் சார் தான். பிரகாஷ் ராஜ் சார் என்னதான் இந்த அளவுக்கு ஒரு ஜாலி வில்லனாகவும் இருந்தாலும் அவர் ஒரு நல்ல வெர்சடைல் ஆக்டருங்க. நிறைய படங்களில் அவர் அப்பாவாக பார்த்துருப்போம், நிறைய படங்களில் அவர் அண்ணனாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கேரக்டர்ஸை ஸ்வாப் பண்ணி நடிக்கிறது. திருச்சிற்றம்பலம்ல தனுஷ்க்கு ஒரு அப்பாவாக நடிச்சிருப்பாருங்க. அதுதாங்க ஒரு பெஸ்ட் ஆக்டிங்னே சொல்லலாம். இப்போத்திய அப்பாக்கள் மத்தியில் அந்த மாதிரியான கேரக்டர் நம்ம நிறைய நாள் பார்த்துருப்போங்க. இருந்தாலுமே அப்படிப்பட்ட பிரகாஷ் சார் ஒரு ஃபர்ஸ்ட் நடித்த படம் இருவர்னு ஒரு மூவிங்க. அதில் ஸ்கிரிப்ட் ரைட்டராக நடிச்சிருப்பாருங்க. அப்படி ஸ்கிரிப்ட் ரைட்டராக நடித்தது அந்த கேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக அந்த காலத்தில் ஒரு எழுச்சிமிகு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருந்திருந்தால் இப்படி இருந்திருப்பாருன்றதை அவரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா அவரோட கண்ணு பேசுங்க. உன்னோடு நான் இருந்த ஒரு மணித்துளியும் மரண படுக்கையிலும் மறக்காத கண்மணின்னு ஒரு டைலாக் ஒன்று பேசியிருப்பாருங்க. நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம், இன்றைக்கே போய் பாருங்கள். அந்த அவருடைய கண்ணை போய் பாருங்கள். அவர் வார்த்தையால் பேசலைங்க, அவர் கண்ணால் பேசியிருப்பாரு. நம்ம இத்தனை பேரை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ ஒரு மாடர்னான வில்லனை பார்க்கலாம். ஒரு வில்லன் கிடையாதுங்க, இவர் ஆரம்பத்தில் ஒரு ஹீரோ தான். இருந்தாலுமே இவர் வில்லனில் தான் பீக்குன்னு சொல்லலாம். வேறு யாரும் இல்லை, நம்ம விஜய்எஸ், அதாவது விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதி ஆரம்ப காலங்களில் கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருந்தார். வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் புதுப்பேட்டையில் பார்த்துருப்போம், சுந்தரபாண்டியன்ற மூவியில் பார்த்துருப்போம். இந்த எல்லா மூவிலையும் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கொடுத்தாலுமே அதை டீட்டெயிலாக பண்ணி அவரோட முகத்தை நம்ம மனசில் சேவ் பண்ணாருங்க. ஆனால் அப்படியேப்பட்ட விஜய் சேதுபதி ஹீரோ மூவியை தாண்டி வில்லன்ற ரோலில் பயங்கரமாக நடிப்பாருங்க. உதாரணத்துக்கு நம்ம விக்ரம் வேதாவை எடுத்துக்கலாம், மாஸ்டரை எடுத்துக்கலாம். விக்ரம் வேதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை சொல்லட்டுமா சார்னு ஒரு டோனில் சொல்லுவார் பாருங்க. இன்னி வரைக்குமே அந்த மூவி பீக்கில் இருக்கிறதுக்கு காரணம் விஜய் சேதுபதி சார் தான். அதே மாதிரி மாஸ்டர் மூவிலையும் பார்த்தீங்கன்னா விஜயை எதிர்த்து ஒரு பெரிய ஆள், ஒரு பெரிய புள்ளி தேவைப்படுத்துச்சு. அப்போது நம்ம விஜய் சேதுபதி சார் தான் எல்லார் மனசுக்குமே வந்தார். அதே மாதிரி அந்த ரோலுக்கு அவர் செட் ஆவாரா மாட்டாரா அப்படின்னு நிறைய பேச்சு வந்துச்சு. ஆனால் அது மூவி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தான். மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மூவியில் மாஸ்டரில் யார் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சார் தான். ஏன்னா அந்த பவானி என்ற கேரக்டரில் பயங்கரமாக நடிச்சிருப்பாருங்க. அதோட வாக்கிங் ஆகட்டும், அவர் டைரக்ட் டெலிவரி ஆகட்டும், இந்த மாதிரியான ஒரு வில்லனை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஸ்டைலிஷாக பேசுறது சரி, வில்லன் என்ற டோனுக்கு ஒரு பயங்கரமாக பிரகாஷ் ராஜ் சாருக்கு அடுத்து ஒரு ஜாலியாக வில்லனிசமை காமிச்சது நம்ம விஜய்எஸ் தாங்க. விக்ரம் வேதால பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லட்டுமா சார் அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்படின்னு ஆரம்பித்து அந்த படத்தில் ஒன்று ஒரு இம்பேக்டாக ஒன்று காமிப்பார். அப்படி ஒரு கிளிப்பில் பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சுட்டு நடந்து வருவார். அப்படி நடந்து வர்றது ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. இப்போ நம்ம விஜய் சேதுபதியை வில்லனாக பேசிட்டு இருக்கிற இந்த டைமில் கூட அவர் இன்னொரு படம் வந்து ஹீரோவாவோ இல்லை ஒரு ரோல் வேறு ஏதோ ஒரு ரோலில் நடிச்சிட்டு பாருங்க. ஏன்னா அவர் ஒரு பயங்கரமான வெர்சடைல் ஆக்டர்னே சொல்லலாம். விஜய் சேதுபதி இன்னும் நிறைய ரோல்ஸ் பண்ணணும்னு நம்ம வேண்டிக்கலாம். எஸ்ஜே சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் என்னங்க சொல்கிறது, ஆக்டராகவும் சரி, டைரக்டராகவும் சரி, காமெடியனாகவும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்காருங்க. ஆரம்பத்தில் வாலி என்ற படத்தில் டைரக்ஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் டெபியூ ஆகுறாரு அஜித்தை வச்சு. ஆனால் அப்போ நம்மளுக்கு தெரியலங்க இவரோட ஐடியா என்னென்னு. இந்த டைரக்ஷன் பண்ணதில் எல்லாம் காரணம் என்னென்னா இவர் ஹீரோவாக டெபியூ ஆகிறது தான். வாலிக்கு அடுத்து குஷி பண்ணார், குஷிக்கு அடுத்து நியூ என்ற படத்தில் இவரே ஹீரோவாக இறங்கினார். அப்படி ஹீரோவாக இறங்கின நியூ என்ற படம் பயங்கர இம்பாக்ட் பண்ணிச்சுங்க. அப்போது பயங்கர ஹிட்டு. இவ்வளோ ஏங்க அந்த படத்தை இன்னைக்கு நம்ம ஓடிடியில் கூட கொண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு இம்பேக்டை கொடுத்துச்சுன்னா பாருங்களேன். இந்த அளவுக்கு எஸ்ஜே சூர்யா சார் இம்பேக்டை கொடுத்தாலுமே, அவர் ஹீரோவாக பண்ணாலுமே, அதுக்கப்புறம் அவர் கை கொடுத்த ஒரு ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லன் தான். ஏன்னா ஸ்பைடர் மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சீன்லாம் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் எல்லாரும் அழுகும் போது அவர் மட்டும் சிரிப்பார். அந்த சிரிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்படி ஒரு மனுஷனால் பண்ண முடியுமான்றதுக்கு கேள்வி இருந்தது. ஆனால் அதை நான் பண்ணி காமிப்பேன்னு பண்ணதுன்னா நம்ம எஸ்ஜே சூர்யா சார். ஸ்டோரியோட பேக்கேஜை தூக்கி வச்சிருப்போம், அதே அளவுக்கு நம்ம எஸ்ஜே சூர்யாவும் அந்த ஸ்டோரியோட பேக்கேஜை தூக்கி வச்சிருப்பாருங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே நீயா நானா நடிப்பில் ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்குங்க. ரெண்டு பேருமே பயங்கரமாக நடிச்சிருப்பாருங்க. அதே மாதிரி கேம் சேஞ்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் பயங்கர ரோல்லாம் பண்ணியிருப்பாருங்க. இந்த மாதிரி ஒரு ரோல்லையும் சரிங்க அவர் தனித்துவமாக நடிச்சுட்டே இருப்பார். ப்ளஸ் டைரக்ஷன்லேயும் கூட என்ன ஒன்று, அவர் ஏன் பேச்சுலராக இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. ஏன்னா அவர் பேஷன் மேலே அவ்வளோ லவ் பண்ணி நிறைய படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காருங்க. இன்னும் கூட சொல்ல போனால் அவர் இந்தியன் சினிமாவோட பெரிய ஆளாகணும்னு அவர் ஆசைன்னு சொல்லியிருக்காருங்க. அந்த ஆசை நிறைவேறணும் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம்.